எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். என்ன அறை யோசிக்கிற? பெட்ரூம். என்ன தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஓ, என்ன சாப்பிடுற? பாலா ஜூஸா? நீ என்ன மச்சா சாப்பிட்ட? என்ன பேபி ஆச்சு? ஒரு மாசமா போடல, மூடிச்சு. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. என்னங்க காஃபி சூடா இருக்கா? உங்களுக்கு சூடா இல்ல. இருங்க வரேன். நீயும் குடிக்க மாட்டேங்கிற, குடிக்கிறவனையும் ரசிக்க மாட்டேங்கிற. நீ போயிட்டு மத்தியானமா வாய, ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆசை வந்தேன் தெரியுமா? வந்து கையால் குளிக்க விடு. என்னது? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி உன் கையால என் கையை குளிக்க விடுன்னு. ஓ, இந்த கையா? ஆண்டி சும்மா இருந்தவன வேக்கப் செக்ஸ் மூர்த்தமுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு என்ன கிளப்பி விட்டுட்டு இப்போ நீ பாடுக்கு பாதியில போன்ற. ப்ளீஸ் இப்படி சத்தமா பேசாத. ஆசைப்பட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த லூசி இப்படி திடீர் வருவான்னு எதிர்பார்க்கல. ப்ளீஸ் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போ. சரி அப்ப கும்பிடு. அங்க கடவுளே, எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். மிஸ்டர் இந்தியாவா ஆகணும்னு குறிகளோட வாழ்ந்து நிற்கிறாரு. நீங்க என்னடா அசால்ட்டா வாபஸ் வாங்குன்றீங்க? வெளியே வாங்கலாம். ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் இந்த ராயில வச்சுங்க. தெரியல யாரு? பத்மபா ரவி 5 பேர் போட்டுறாரு. பாத்து ரைட் சீஸ் வர போது டாக்டர் கொண்டு போய் செக் பண்றா. இங்க என்ன தோணுதோ அதே செய். எல்லாரும் முன்னாடியும் குனிஞ்சன்னு வச்சுக்கோ. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்கும். மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியானே ஒரு டீ. ஓ போயிட்டானா? அடச்சி, அட விவசாய கிட்ட மனுஷா, இதுக்குதான் டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் வான்னு சொன்னீங்களா? என்னடி சொல்ற? அங்க பாருங்க. என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு? தெரியல. ஒரு ஹால்ஸ் வாங்கிட்டு வரியா? ஓகே. அப்படியே உனக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் வாங்கிட்டு வா. உனக்கு எதுவும் வாங்கல? இல்ல. எங்க அப்பா இன்னைக்கு வீட்டுல இல்ல. நான் லேட்டா போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு வா. எனக்கு என்ன இருக்கு வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப்ல? உன்னை டிராப் பண்ணிட்டு போகும்போது தான் வீட்டுக்கு இட்லி வாங்கணும். போலாம். என்ன பண்ணோம்? டூட், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போடுறோம். பிளான் பண்றோம் டூட். ஓ அப்படி. நான் ஸ்கெட்ச் போடுவேன், அவனை போடுவா. அதுக்கப்புறம் நீ போய் ஏய் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்ப. அவ்வளவுதான். நீ ரெகுலரா பைக் ஓட்டுற ஆள் தானே? பைக் ஓட்டும் போது என்ன சவுண்ட் கேட்கும்? இன்ஜின் சவுண்ட். அப்புறம் ஹார்ன் சவுண்ட். தேவையில்லாத ஹார்ன் சவுண்ட். கரெக்ட் தான். அதுக்கு என்ன? ஜென்ரலா நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தேவைக்குன்னு ஹார்ன் அடிக்கிறவங்களை விட இருக்குதே நடிக்கிறவங்க தான் அதிகம். சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். நான் அதுக்கு சொன்னேன், ஏயா வயாகரா சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பிளாக் டங்குப்பா அந்த பிளாக்கிக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகக்கூடாது. சரியான லூசு.
லூசு ஆமா அழகு நாச்சியாரம்மா இருக்காங்களா? குளிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்பவே பார்க்கணுமே. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல் ஆக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டரு. குளிக்கும் போது நானே பார்த்ததில்ல, நீ பார்க்கணுமா? ஏயா பார்க்கணும்னு சொன்னதுக்கே காலை வெற்றியே. பார்த்திருந்தா சாமி டிஃபன் ரெடியா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. பால புச்சேடா அமுக்குன்னு ரம்யாவை பார்த்த ஃபீலிங் சித்தப்பா. Such a irresponsible fellow. 25 வருஷமா உன் பொண்டாட்டிக்கு தேய்ச்சது போதா? நான் என் பொண்டாட்டிக்கு தேய்க்கணும். இளைஞர்களுக்கு வழிவிடுங்கப்பா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சப்ர பழக்கம் இருக்கு. இப்போ நைட்டானா என் விரல சப்பிட்டு தான் தூங்குவேன். சப்பிட்டு தான் தூங்குவேன். அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத் உனக்கு அழகு போடு நாக்க ஆதி இரும அதுக்குள்ளே அவசரப்படுறேன். உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. சூப்பர் 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 சூப்பர். ஆனா இது அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உக்காரத்தை தான் சொன்னேன். வசூல் பண்ணி முன்ன பின்ன அனுபவம் உண்டா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? முன் அனுபவம் பின் அனுபவம் இதை விடுங்க, நடு அனுபவத்தை சொல்றேன். ஜட்ஜு சம்சாரம், வக்கீல் சம்சாரம், டாக்டர் சம்சாரம், இவங்க கீழே நான் பல வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன். திருப்தியா இருக்குதுன்னு எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். டவுட் இருந்துச்சுன்னா போன் போட்டு கேளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த புள்ளைய தூக்கி காட்டுட்டா. நீ தூக்கி காட்டினதெல்லாம் போறோம், ஒரு ஓரமா போய் தொடு போடு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பாப்பா தம்பியே சொல்லிடுச்சு, ஓரமா போய் துடு போடுமா. போடு நாக்க அடி கொய்யால. ஆமா இங்க வாங்க. கால்ல பைக்ல வந்தவனுங்க கன்ஃபார்மா செயின் அடிக்க தான் வந்தானுங்களா? ஆமா ரஃபிக்கு, அப்படியே கையை எடுத்துட்டு செயின் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்படியே வந்தானுங்களா? அப்ப செயின் அடிக்க தான் வந்திருப்பாங்கல்ல, வேற எதுக்கும் இருக்காதுல்ல. இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் வந்திருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு நான் வந்து வேலை பார்க்கணும்னா முதல்ல என் சம்பளத்தை கரெக்டா கொடுக்கணும். இதோட 3 மாசம் ஆச்சு, இந்த மாசமா சம்பளம் வரல. நான் காட்டுறேன், நீ பாரு. சும்மா சாடாதா. போடு நாக்க நட்ராஜ் என்னடி என்ன மன்னிச்சிரு நட்ராஜ். எதுக்குடி? உன் பேக்ல மேட்டர் புக் இருந்துச்சு, ஸ்கூல் அசெம்பிளில வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினாங்கல்ல. ஆமா, ஸ்கூல்ல காரி துப்பிச்சு. அந்த புக்க நான் தான் படிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உன் பேக்ல வச்சிட்டேன். சிங்கப்பெண்ணே ஆணினமே. டைம்ஸ் அப். இன்னும் பேக்கப்பே ஆகல, அதுக்குள்ள டைம்ஸ் அப்பா. ஏன் டைம் டேபிள்ல நான் ஃபிக்ஸ் ஆன டைம் 2 மினிட்ஸ் தான். கிணத்துக்குள்ள பக்கெட் இறக்கி எம்டி பக்கெட் வெளிய எடுக்கிறது மகா பாவம். பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படித்தான் சுலபமா கொள்றது.